சரி, இப்ப நிறைய விஷயங்கள் பேச போறோம். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன மச்சான் திடீரென்று பெரிய அதி சொகுசு கார் எடுத்திருக்கான், சுத்தம் அதில் கட்டுறான், வீடு சும்மா 3-4 தட்டு கடற்கரை 2 எலும்புது, கையில எல்லாம் பலபலன்னு மின்னுங்குது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இப்ப ஊருக்குள்ள நிறைய பேர் சொல்லிக் கொள்ளுவீங்க. அவங்கள பற்றி தான் இப்ப அதிக அளவில் முறைப்பாடுகள் கிடைத்து இலங்கையர்கள் நிறைய பேர் திடீரென்று பணக்காரர்கள் ஆகிறார்கள். அவர்கள்ட்ட வசதிகள் டக்கண்டு அதிகமாக. அதுதானே இந்த திடீர் பணக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னு தெரியும் தானே, என்ன செய்யறது தெரியாம நடந்து கொள்வாங்க. எனவே இப்ப இது பற்றி போலீசாருக்கு நிறைய முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. போலீஸ் தலைமையத்தினுடைய சிரேஷ்ட பேச்சாளர் தான் சொல்லி இருக்கிறார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இவ்வாறு முறைப்பாடுகள் நிறைய கிடைத்துக் கொண்டே இருக்குதான். திடீரென்று பணக்காரராகி விட்டாங்களா, கையில காசு வந்தாலும் குற்றம். அத என்னண்டா திடீரென்று பணக்காரன் ஆகிறது என்ன பிரச்சனை இருக்குண்டா, என்னண்டு பணக்காரனா என்ன சுத்தமாத்து விளையாட்டு அவன் இந்த எங்களை மாதிரி சாதாரணமா தானே வேலை செய்யறான். அப்ப என்னண்டு இவன் பணக்காரராடு இப்ப ஊருக்குள்ள எல்லாம் கதைக்கிறாங்க. போன வாரம் வரைக்கும் நான் கண்டன் நடந்து தெரிஞ்சா இன்றைக்கு பார்த்தா திடீரென்று கார்ல தெரியுறான். ஏன்னா அப்படிதானே இந்த மாதிரி கையில ஒரு போன் கூட இருக்காது, இப்ப பார்த்தா ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறான். இப்படிதான் டக்குன்னு கண்டுபிடிப்பார்கள். இந்த என்றும் பணக்காரர்களா இருக்கிறவங்க, எப்போதும் கையில காசு இருக்கிறவங்க பெருசா அந்த மாதிரியான வெளிப்பாடுகளை காட்டுறது குறைவது. இப்ப பாருங்க, நான் கூட கையில செயின் போட்டிருக்கிறேன், பிரேஸ்லெட். ஆனா நீங்க போட்டிருக்கீங்களா? இல்லதானே? இதுக்குள்ள வாங்கி சரி, இருக்கிறவன் போடுறான், இல்லாதவன் எங்களை மாதிரி இருக்கிறோம். நிறைய இருக்கிறவங்க போட மாட்டாங்க, 1-2 வச்சிருக்கிறவங்க எடுத்து போடுறது. இப்படி நாங்கள் பேசிக்கொண்டே பிரான்ஸ் பக்கம் எங்களுடைய பார்வை திருப்புறோம். பிரான்ஸ்ல வந்து இப்ப பிரான்ஸ்ல இருக்கிற மக்கள் வந்து தம்பி வாரத்துக்கு வெளிக்கிட்டான், ஆனா வேணாம், இங்க எல்லாம் மாறப்போகுது, தலைகீழா மாறப்போகுது, எல்லாம் வேற மாதிரி காசுகளை எல்லாம் 1 கோடி 80 லட்சம் எல்லாம் செலவழிச்சு உன்னை எடுத்து போட்டு தவறி உன்னை பிடிச்சு நாட்டுக்கு அனுப்பினாங்கன்னு சொன்னா கஷ்டம், நாங்களே இங்க பயத்துல இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பரபரப்பான பேச்சுக்கள் அண்மை காலங்களாக அடிபட்டு கொண்டிருக்கிறது. அதாவது வாதம்பி கடை போட்டாவது வாழலாம் என்று கூப்பிட்ட காலம் போய் வந்துராத வட போயிரும் என்று சொல்ற அளவுக்கு என்ற மாதிரி போயிட்டு ஏன்னா அங்க நாடாளுமன்ற தேர்தலின் முதல் சுற்று வாக்களிப்பு முடிவு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. 2ஆம் கட்ட வாக்கெடுப்பு எதிர்வருகின்ற 7ஆம் தேதி நடைபெற இருக்கிற இந்த நிலையில பிரான்ஸ் வரலாற்றிலே 40 ஆண்டுகளின் பின்னர் அதிகளவான மக்கள் வாக்களித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. வந்து ஒரு மாற்றத்துக்காக அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் என்றதற்காக முதல் எலெக்ஷன் தானே என்று இருந்தாக்கலாம், இப்ப ஓடி வாராங்களாம் வாக்களிக்கிறதுக்கு. இப்போது பார்ப்பீர்களானால் ஒரு பெண் தான் பொறுப்பெடுக்க போறாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. கடும் போக்குவாதி, அவருக்கான கடுமையான வரவேற்பு இருக்கிறதாம். கடும் போக்குவாதியாக இருந்தாலுமே கூட இப்படியான ஒரு ஆள் தான் சரி வரும் எங்களோட நாட்டுக்கு என்று பிரான்சில் இருக்கிற மக்கள் முடிவெடுத்துட்டாங்கன்ற மாதிரி பலவிதமான கருத்து கணிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கு. சொன்னா அவ சொல்றா, பிரான்ஸ் தேசம் பிரெஞ்சு மக்களுக்கு மட்டும்தான் உரித்தானது. எனவே நாட்டில் வழங்கப்படும் வரப்பிரசாதங்கள் அனைத்து பிரான்ஸ் மக்களும் பிரெஞ்சு மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கொள்கை அடிப்படையில் அவங்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மெரில் லூ என்ற பெண் தான் இப்போது அதிகமான மக்கள் அவருக்கு சார்பாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதனால் அங்கே வாழ்கின்ற தமிழர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழர்கள் மட்டுமல்ல, பொதுவாக வேறு நாட்டை சேர்ந்த யாரா இருந்தாலுமே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல அம்மையாருக்கு அவ்வளவா விருப்பம் இல்லையாமன்ற மாதிரி கதைகள் நிறைய வெளியாயிட்டு இருக்கு. ஆமா ஆமா, சரி, இது எப்படி இருக்கு? இந்த எலிக்காய்ச்சல் பற்றி நாங்க உங்களுக்கு எங்களோட நிகழ்ச்சியின் வாயிலாக எல்லாம் சொல்லி இருந்தோம் கடந்த வாரங்கள் எல்லாம், இல்லையா? இப்போது அந்த நோய் அதிகமாக அப்படியே பரவி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க, புதிய நடவடிக்கையை சுகாதார அமைச்சு எடுத்திருக்கிறது. 17 நிர்வாக மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகள் மற்றும் வீடுகளுக்கு சென்று இந்த தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்த உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்போது அதிகமாக எந்த இடங்களெல்லாம் இந்த எலிக்காய்ச்சல் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக குறிப்பாக குருநாகல், கேகாலை, ரத்னபுரி, மாத்தறை, களுத்துறை மற்றும் மொடராகலை ஆகிய மாவட்டங்களில் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகமாக பதிவாகியுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமாக விளக்கங்களும் இல்ல நிறைய பேர். எலிக்காய்ச்சல் நாங்களும் சொல்லி இருந்தோம் நிகழ்ச்சியில, எலியின் எச்சங்கள் கூட இந்த எலிக்காய்ச்சலை ஏற்படுத்தும் பரப்பும் என்று தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வீடுகள்ல இந்த எலிய வளர்க்க கூடாது, யாரும் விரும்பி வளர்க்க மாட்டாங்க. ஆனா வளர்றதுக்கான சூழல் உருவாக்கி இருக்காங்க. சரி, அவதானமாக இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம்.